திரு இதாயத்துல்லா நிறைவா. அதாவது மதுரையில் பிடிஆர் பள்ளிவர் முன்னாள் அமைச்சர், நான் திமுக வெளியிலிருந்து திமுக பற்றி கூட சொல்ல, அவர் தான் சொன்னார் ஒரு ஆண்டில் 30,000 கோடி திமுகவினர் அடிச்சிருக்கான்னு சொன்னார். ப்ரூஃப் இருக்காண்ணா உங்ககிட்ட? நான் ப்ரூஃப் ஆதாரம் உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம். இதை போய் நீங்கள் அந்த ப்ரூஃபே கேட்டீங்கன்னா நான் அதிகம் பேசக்கூடாதுங்க, நான் லேசாக பேசுகிறேன். மூர்த்தின்னு ஒரு அமைச்சர் உங்களுக்கு நன்றாக தெரியும், திமுக தோல்விக்கு திமுக தான் காரணம். இப்போ நான் வெளியிலேருந்து நான் சொல்லலை, செந்தில் பாலாஜி எவ்வளோ சிறந்த நிர்வாகின்னு சகோதரர் பாலச்சந்திரன் சொல்கிறாரு, அவர் அவ்வளோ அறிவாளின்னு சொல்கிறாரு. அந்த செந்தில் பாலாஜி தப்பு செய்ததாக கரூரில் போய் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் மேலே குற்றம் வச்சார். அவரை தான் பிறகு சேர்த்துக்கிட்டாங்க. அதே கேள்வியை நீங்கள் கேட்டீங்க, தாவேகாவினர் குட்கா ஊழல் புகழ அவரை சேர்த்தாலும் நாளைக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனை தான் வரும். இதெல்லாம் வரலாறு திரும்பும், ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப்ங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அதனால் இங்கே எங்கேயும் வெளியெல்லாம் போகலைங்க, திமுகவுக்கு காரணம் திமுகங்கிறத அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அதனால் வெளியிலிருந்துலாம் யாரும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, தாவேகாங்கிறது புதுசாக வந்த கட்சி, இதுவரை தாவேகா கட்சி ஊழல் செஞ்ச முடியாது. அதிமுக மேலே இருக்குது, திமுக மேலே இருக்குது, மாறி மாறி அவங்க மேலே இருக்குது. அதனால் தாவேகா இப்போ வந்திருக்காங்க, அவங்க நாங்கள் ஊழலை ஒழிக்கிறோம் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளோ சில அது நோக்கம் இல்லை, பிஜேபிக்கு வழிவகுத்து கொடுக்குறாங்க, பாதை போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பிரியன் ஒரு டவுட் போடுறாரு. அது மட்டுமா சொல்லுவாங்க, பிஜேபிக்கு பி டீம் கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் தப்பு இல்லை. அரசியலில் எதுவும் சொல்லாங்க. உங்களுக்கு இதுவரையும் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுருக்காங்களே டிவிக்கு, நல்லா யோசிக்கணும். ஆனால் திமுக வச்சிருந்துச்சு யாரோட, பிஜேபியோட. இது ஊரறிஞ்ச உண்மை. அப்போ இதுவரை வைக்கல, அவங்க வைக்காதவங்கள வச்சதாக சொல்லுவதும் வச்சவங்கள வைக்கலன்னு சொல்லுவதும் இதில் என்ன அர்த்தம்? அப்போ கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அதாவது டிவிக்கே அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க? அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஏன்? அதாவது மதசார்பற்ற கட்சிகளோடு அவங்க கூட்டணி வச்சாங்க, இதையும் நாம் சிந்திக்கணும். அதே மாதிரி ஆளுநர் இவருக்கு டிவிக்கு சப்போர்ட்னா கிட்டத்தட்ட 4 தடவை முதல்வர் பதவி ஏற்கிறதுக்கு இழுத்தடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தனிப்பெருங்கட்சியை கூப்பிட்டு ஆகணும். நீங்க உள்ள பூந்ததுனால தான் அந்த வேற சொல்றாங்க. நான் கேட்கிறேன் நாங்க எப்போ பூந்தோம்? நான் கேட்கறது கேள்வி, டிவிக்கேவை நாங்க பூந்தாலும் பூடனாலும் என்ன செஞ்சிருக்கணும்? அவங்க அழைச்சிருக்கணும். எத்தனை பாஜக அரசாங்கம் தனிப்பெருங்கட்சின்னு உருவாகி இருக்கு. அப்ப பிஜேபி பி டீம் இல்லை. அது மட்டுமல்ல, அவர் ஆளுநர் ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு? முந்தின ஆளுநர் அதிமுகவினர் மீது ஊழல் மீது இது கூட அனுமதி கொடுக்கல, இன்னைக்கு இவர் கொடுக்கல. அதனால இந்த பி டீம் ஏ டீம் என்பதெல்லாம் நாம மக்கள் தான் உணரணும். நாளைக்கு அது நடந்தால் நடக்கலாம் எது, ஆனால் எங்கூட மோதலும் கிடையாது, காதலும் கிடையாது அப்படின்னு டிவிக்கு சொல்லுது. யாரோட? பிஜேபி அரசோட மோதலும் கிடையாது, காதலும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை இந்த தமிழக மக்களுக்கு ஈதல் தான் முக்கியம். தமிழக மக்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கணும் அந்த விஷயத்தை தான் நாங்கள் பார்க்குறோம்னு அவங்க சொல்றாங்க. ரைட்.